ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிளாக ஒரு கேரட் பாயசம் செய்யலாம். 3 கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகணுன்ட்டு. சின்ன சைஸ் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். இது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வேகட்டோன்னு நம்ம வதக்கி வச்ச கேரட்டையும் அதோட சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இது கூட நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். வெள்ளை சக்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா முடிஞ்சாலும் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காய் வரட்டும். நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்ச பாலை இதோட சேர்த்து குடிக்கும்போது கேரட் பாயசம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு என் பசங்க அழகாக குடித்தாங்க. பால் அப்படியே சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டு போயிடும் ஒரு சில நேரத்தில். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. இது ஜவ்வரிசி சேர்க்கறதுனால கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா திக்காய் வந்துடும்.